தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் மூவொரு கடவுளின் பெருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருந்து வெவ்வேறு நிலைகளிலே நாம் மீட்படைய ஈடேற்றம் பெற நமக்காக அவர்கள் உழைக்கின்றார்கள். அம்மூவருக்கும் ஒரே சித்தம், ஒரே ஞானம், ஒரே வல்லமை இருக்கின்றது என்பதனை நாம் வாசித்து இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே எலோஹிம் என்கின்ற சொல்லை கடவுளை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள். எலோஹிம் என்பது 2க்கு மேற்பட்ட நபர் என்பதனை குறிக்கக்கூடியது. மேலும் தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம், மனிதரை நம் சாயலில் படைப்போம் என்று ஆண்டவர் தாமே பன்மையில் பேசியதாக இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டிலே கடவுள் 3 ஆட்களாக செயல்படுகின்றார் என்பதற்கு ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கில் நம்மால் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு இருக்கின்றார், புறா வடிவிலே ஆவியானவர் இறங்குகின்றார். தந்தையாம் கடவுள், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று சொல்லுகின்றார். மூவொரு கடவுளினுடைய இருப்பிற்கு விவிலியத்திலே பல்வேறு இடங்களில் சான்றுகள் உள்ளன. ஆண்டவர் இயேசுவும் நான் தந்தையிடம் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும், உங்களுக்கு துணையாளரை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். மேலும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். இவ்வாறாக விவிலியத்தில் மூவொரு கடவுளினுடைய இருப்பிற்கு சான்றுகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். திருக்குறளிலே முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வாசிக்கின்றோம். அகரம் என்கின்ற சொல்லிற்கு ஒரு பிறை வடிவமும் ஒரு நெடுக்கு கோடும் ஒரு குறுக்கு கோடும் தேவைப்படுகின்றது. இம்மூன்றும் சேர்ந்து ஒரு எழுத்தாக அமைகின்றது. இந்த எழுத்து தமிழ் எழுத்துக்களுக்கு மட்டும் முதல் எழுத்து அல்ல, மாறாக உலகில் இருக்கின்ற எல்லா மொழிகளினுடைய எழுத்துக்களுக்கும் இந்த பிறையும் ஒரு குறுக்கு கோடும் ஒரு நெடுக்கு கோடும் மட்டுமே அமைகின்றது. எனவே அகரம் என்பது உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்தாக இருக்கின்றது. அதுபோல இறைவன் தாமே யாவற்றிற்கும் முதன்மையானவனாக இருக்கின்றான். அந்த அகரத்தில் எப்படி ஒரு பிறை, ஒரு நெடுக்கு கோடு, ஒரு குறுக்கு கோடு அமைந்து எழுத்தாக இருக்கின்றதோ, அதே போல இறைவன் 3 ஆட்களாக இருக்கின்றான். ஆனால் மூவரும் இணைந்து ஒரே கடவுளாக இருக்கின்றார். இந்த மூவொரு கடவுளினுடைய இருப்பை அறிவுபூர்வமாக விஞ்ஞான ரீதியில் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், ஓரளவு மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றாலும், மெய்ஞான வழியில் அனுபவமாக்குகின்ற பொழுது இந்த மூவொரு கடவுளினுடைய இருப்பானது நமக்கு தெளிவாக விளங்கும். நம் முன்னோர்கள், புனிதர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் என்று அனைவரையும் எடுத்துக்கொண்டோம் என்றால், எல்லோரும் சொல்லிய ஒரு மொழி அனுபவத்தின் வாயில் காண்க. ஏனென்றால் அறிவு ஒரு அளவிற்கு மட்டும்தான் நமக்கு மெய்ஞானத்தை உணர்த்த முடியும். ஆனால் அனுபவம் என்பது மெய்ஞானத்தை நமக்கு முழுமையாக உணர்த்தக்கூடியது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஞானி கண்ணாடி தியானம் செய்கின்றார். ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஒரு பெரிய கண்ணாடியின் முன்னிலையில் அமர்ந்து அந்த தியானத்தை செய்கின்றார். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிற்பாடு இறைவனை அவர் எந்த வடிவத்தில் தான் காண வேண்டும் என்பதனை ஆசித்து அந்த தியானத்தில் ஈடுபட்டாரோ, அதே இறைவன் கண்ணாடியில் தோன்றுகின்றார். அதாவது இவர் ஏற்றி வைத்த விளக்கு இருக்கின்றது, அந்த கண்ணாடியில் இவரது உருவம் தெரிவதற்கு பதிலாக இவர் இறைவனை எந்த உருவத்தில் நினைத்தாரோ அந்த உருவத்தில் அந்த கண்ணாடியில் பிம்பமானது தோன்றுகின்றது. அப்பொழுது அந்த ஞானி நானே தானானேன் என்று சொல்லுகின்றார். நான் தான் ஆனேன், அதாவது தான் என்பது சுயமாக இருக்கக்கூடியது, தாமாக இருக்கக்கூடியது. நான் இறைவனானேன் என்று சொல்லுகின்றார். அந்த ஒரு இறை அனுபவம் நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். எப்படி மோசே முதலில் முற்புதரில் ஆண்டவரை கண்டாரோ, அதன் பிற்பாடு இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுவது போல சீனாய் மலையில் அவர் கண்டாரோ, அதுபோல நாம் இறைவனை கண்டு அனுபவித்தால்தான் இந்த இறை அனுபவம் என்பது நமக்கு கிடைக்கின்ற பொழுது இறைவனுடைய இருப்பை
நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இந்த இறை அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முதலில் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இறைவனை விசுவசிக்காமல் நாம் அந்த இறை அனுபவத்தை பெற்றுவிட முடியாது. ஒருவேளை இறைவனே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால், நாத்திகர்களைப் போல நாம் இருந்தோம் என்றால், இறைவன் நமக்கு ஒருபோதும் தண்டனை கொடுக்க போவது இல்லை. மாறாக ஏற்கனவே நமக்கு நாமே தண்டனையில்தான் இந்த மனித பிறப்பை எடுத்து இருக்கின்றோம். ஆன்மாக்களாகிய நாம் ஆன்மாக்கள் என்கின்ற அறிவோடு நாம் இருந்திருந்தால், இந்த ஆன்மா எங்கிருந்து புறப்பட்டது என்று உணர்ந்து இந்த ஆன்மா புறப்பட்ட இடத்தை சேர்ந்திருக்கும். அதாவது இறைவனிடமிருந்து பேரொளியிலிருந்து வந்த சிற்றொளி என்பதை உணர்ந்திருந்தால், இந்த சிற்றொளி மீண்டும் பேரொளியோடு இணைய வேண்டும் என்று சென்றிருக்கும். அந்த அறிவை நாம் இழந்ததனால்தான் இந்த மனித பிறப்பை எடுத்து அந்த ஆன்மா பக்குவம் பெற்று இறைவனை அடைய வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். எனவே இறை நம்பிக்கை இல்லை என்றால் இறைவன் நமக்கு தண்டனை கொடுக்க போவது இல்லை. நாம் ஏற்கனவே நமக்கு விதித்து கொண்ட தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்காமல் இருந்து விடுவோம். நிலை வாழ்வு என்பது இறைவன் நமக்கு அருள முடியாத ஒரு தருணமாக அது இருக்கும். எனவே இந்த நாளிலே மூவொரு கடவுள் பல்வேறு நிலைகளில் நமக்காக அவர்கள் இயங்கி நம்மை இயக்கி நாம் ஈடேற்றம் பெற உழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மூவொரு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த மூவொரு கடவுளை கண்டு அனுபவித்து அந்த அறிவால் நாம் மீண்டும் இறை நிலையில் இருக்கின்ற வரத்தை மன்றாடுவோம். சென்ற ஆண்டு இதே நாளிலே மூவொரு கடவுளினுடைய விழாவிற்கான ஒரு காணொளி கொடுத்திருக்கின்றேன். அதில் மெழுகு திரையில் எவ்வாறு 3 ஒளிகள் தோன்றுகின்றதோ அதுபோல் இறைவன் இருக்கின்றார் என்றும், மும்மூர்த்திகள் மூவொரு கடவுள் அல்ல, மாறாக அவர்கள் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் என்பதனையும் தெளிவாக கூறியிருக்கின்றேன். விரும்புகின்றவர்கள் அந்த காணொளியையும் யூடியூபிலே காணும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த காணொளியினுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்கின்றேன். விரும்புகின்றவர்கள் பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்ளுகின்றேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.